வந்து ஆமணுக்கு செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எல்லாருமே இந்த கேஸ்டர் ஆயில் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. போடா விளக்கெண்ணெய் அப்படின்ட்டு. அந்த விளக்கெண்ணெய் எப்படி வருதுன்னு யாருக்காவது தெரியுது அப்படின்னா, அந்த விளக்கெண்ணெய் வந்து இதனுடைய விதையிலிருந்து தான் எடுக்கிறாங்க. இதுதான் இதோட காய். இந்த காயை உடைச்சோம்னா இதுதான் வந்து ஆமணுக்கு விதை. இந்த விதைக்குள்ளார பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும். இதை காய வச்சு எடுத்தாங்கன்னா இதுதான் வந்து ஆமணுக்கு விதை. இந்த ஆமணுக்கு விதையிலிருந்து தான் வந்து விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் அப்படிங்கிற ஒரு ஆயில் எடுக்கிறாங்க. கேஸ்டர் ஆயிலோட மருத்துவ குணங்கள் எல்லாருக்குமே தெரியுமா இருக்கும். ஸோ இந்த செடி எங்கே இருந்தாலும் உடைச்சிடாதீங்க. சின்ன வயசில் என்ன பண்ணுவோம், இப்போல்லாம் இந்த பபுள்ஸ், சின்ன வயசில் வந்து இந்த பபுள்ஸ் விடுற எல்லாம் இருக்குது. இந்த பபுள்ஸுக்கு நாங்கள் எப்படி விடுவோம் அப்படின்னா, இதனுடைய இந்த தண்டை கட் பண்ணால் இந்த தண்டு வந்து ஹாலோவாக இருக்கும். இந்த ஹாலோவிலேருந்து சோப்பு நுரை எடுத்து ஊதுனா பபுள்ஸ் வரும். அந்த பபுள்ஸ் எப்படி வருதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். இந்த 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், 70s கிட்ஸ் எங்களுடைய பபுள்.